ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் பேச இருக்கும் தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. விஸ்வாமித்ரர் ராமனையும் லக்ஷ்மணரையும் அழைச்சிக்கிட்டு மிதிலை நகரை நோக்கி போகிறார். அவர் அழைச்சிட்டு போற வழியில ஒரு மேட்டு பகுதியில பெரிய கருங்கல் ஒன்ன பாக்குறாங்க. அப்ப ராமரோட பாத தூளிப்பட்டு அந்த கல் ஒரு பெண்ணாக மாறிவிட்டது. இதனால வியப்படைகிறாரு ராமர். இது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப விஸ்வாமித்ரர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்கதான் அகலிகை, கௌதம முனிவரோட மனைவி. தேவர் தலைவனாக இந்திரனுக்கு இவங்க மேல ஒரு தீராத மோகம். அப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்க காலத்துல மோக வசப்பட்டு இந்திரன் நள்ளிரவு நேரம் கௌதம முனிவரோட குடிலுக்கு வரான். அங்க ஒரு சேவலாக மாறி கூவுறான். கௌதம முனிவர் என்ன நினைக்கிறாரு, நான் விடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு அவர் நீராட போகும்போது இவன் வீட்டுக்குள்ள புகுந்துடுறான். அப்ப கம்பர் என்ன சொல்றாருன்னா, புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்று ஓராள் தாழ்ந்தனள் அப்படின்னு சொல்றா. அதாவது அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இருந்த உடனேயே அவளுக்கு தெரிஞ்சிடுது வந்திருக்கிறது தன்னுடைய கணவன் இல்ல அப்படின்னு. தெரிஞ்ச பின்னாடி கூட அவ தக்கது அன்று என்று ஓரவில்லை. அதுதான் அவள் செய்த மிகப்பெரிய குற்றம். கௌதமர் விடியவில்லை அப்படிங்கறத உணர்ந்து குடிலுக்கு திரும்புறாரு. அப்ப நெற்றி கண்ணை திறக்கிறாரு. பூனை வேடமிட்டு பதுங்கிய இந்திரனை பார்த்து 1000 மாதர்குறி உன்மீது தோன்றட்டும் அப்படின்னு சபிக்கிறாரு. அதாவது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு இது. இந்திரன் அதை கேட்ட உடனே அப்படியே வெக்கத்துல துக்கத்துல அவமானத்துல அவன் அப்படியே குன்றி போய் ஓடி போயிடுறான். அகலிகையை பார்த்து, நீ இந்த உணர்ச்சி வசப்பட்டதுனால தானே இப்படி ஆன, அதனால நீ கல்லாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. தசரதர் ராமன் வருவான். அவனோட பாதத்தோட தூளி பட்டதுன்னா நீ மீண்டும் பெண்ணாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் ஏற்றுவதற்காக இமயமலைக்கு போயிடுறாரு. 8 ஆண்டு காலம் அகலிகை கல்லாவே இருக்காங்க. அதாவது உடம்பால கல்லா இருக்காங்க. ஆனா மனம் விழிப்பு நிலையிலேயே இருந்தது. மனம் விழிப்பு நிலையில இருந்தவங்க அந்த ராமனுடைய நாமத்தையே ஜபிச்சுட்டு இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு அவர் கொடுத்தது சாபமா வரமான்னு தெரியல. ஒரு இத்தனை வருஷ காலம் இறைவனையே நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு சாபமா? கிடையவே கிடையாது. அது ஒரு வரம். இப்ப அவங்க திரும்பவும் பெண்ணா மாறிட்டாங்க. இதனால அவங்களோட முன்வினை பயனெல்லாம் தீர்ந்துடுச்சு. இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ராமாவதாரம் தொடங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ராமநாம ஜபம் அப்படிங்கறது தொடங்கிடுச்சு. இத விஸ்வாமித்ரர் இந்த நிகழ்ச்சியை எப்படி படம் பிடிச்சு காமிக்கிறாருன்னா, ராமர் கிட்ட என்ன சொல்றாரு, உன்னுடைய கை வண்ணத்தை நான் அங்க பார்த்தேன், இப்ப கால் வண்ணத்தை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. கை வண்ணம்னாக்க அவர் தாடகையை வதம் செய்து அவருடைய தோல் வலிமையை காமிச்சிட்டாரு. இப்ப அவருடைய பாத தூளிப்பட்டு ஒரு பெண்ணுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதுனால அவர் திருவடியோட பெருமையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ இத்தகைய திருவடியோட பெருமையை நம்ம பற்றி கொள்ளணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ராமர் அவருடைய தந்தை சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போறாரு. அதை கேட்ட தசரதன் உயிரை விட்டுடுறாரு. இதெல்லாம் அறிஞ்ச பரதன் கதறிட்டு ஓடி வரான். இதெல்லாம் நிகழ்ந்ததை கேட்டு எப்படியாவது ராமனை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி உற்றார் உறவினர் மற்றும் படை பலத்தோட பரதன் போய் ராமனை மன்றாடி கேட்டுக்கிறார், நீதான் நாட்டை ஆளணும் அப்படின்னு. ஆனா ராமன் அப்பாவுடைய இது ஆணை நான் காட்டுக்கு போகணும்னு அதை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொன்னவர்ல பரதன் ரொம்ப ரொம்ப துக்கமாயிடுறாரு. பலவாறு யோசிக்கிறாரு. அப்புறம் அவர் ராமர் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அவர்கிட்ட வேற எதையுமே கேட்கல. உன்னுடைய திருவடியை அலங்கரிக்கிற அந்த பாதுகையை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த திருவடி எவ்வளவு பெருமை வாய்ந்தது. அந்த திருவடியை தாங்கி நிக்கிற பாதுகை அதை விட பெருமை வாய்ந்தது இல்லையா? அதை கேட்டு வாங்கிட்டு போய் அவன் நந்தி கிராமத்துல ஒரு மணிமண்டபம் கட்டி அந்த பாதுகையை பட்டாபிஷேகம் செய்து அதை நாடாள செய்தாரு. இதுல இருந்து நம்மளுக்கு திருவடியோட பெருமையும் தெரியுது. அந்த திருவடியை தாங்கி நிற்கிற அந்த பாதுகையோடைய பெருமையும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அனுமன் சீதையை தேடி போறான். இலங்கையில போய் தேடி கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு கணையாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு வந்துடுறான். அந்த சூடாமணியை வாங்கிட்டு வந்த உடனே நேர போய் ராமர் கிட்ட கண்டேன் சீதையே அப்படின்னு சொல்லல. நேர இலங்கை இருக்கிற திசையை நோக்கி தொழுகிறான். அப்படி தொழுகிறது எதை குறிக்குது அப்படின்னா, சீதா பிராட்டியோட காலை தொட்டு
கும்பிடுவதாகவே இருக்கிறது. அதாவது சீதையுடைய திருவடி ராமரின் திருவடிக்கு இணையானது இல்ல அதனினும் மேலானது அப்படிங்கறத அவர் சொல்லாம ராமகால எல்லாம் முடிவு பெற்று ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கிறாங்க. அப்படி செய்விச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுறாங்க. ராமர் அனுமனை ஆற தழுவி ஏத்துக்கிறாரு. சீதை அவங்களோட முத்து மாலையை கொடுக்குறாங்க. அப்ப அனுமன் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போனவன்னா அனுமன் எந்த இடத்த பிடிக்கிறாரு அப்படின்னாக்க ராமனுடைய காலடியை தான் பிடிக்கிறார். அவர் காலடியில தான் எப்பயுமே இருப்பாரு. ஏன்னா எந்த இடம் நிரந்தரமோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. பட்டம் பதவி எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துல. இறைவனுடைய திருவடிதான் நம்மளுக்கு என்றுமே நிரந்தரம் அப்படிங்கிற குறிக்கிறதுக்காக தான் ஸ்ரீ ராமபிரானோட திருவடிய அனுமன் பற்றி கொள்கிறார், காலடியிலேயே இருக்கிறார். இத்தகைய பெருமை வாய்ந்த திருவடி, எத்தகைய பெருமை! முன்வினை பயனை போக்கும் திருவடி. நாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் நினைத்ததை கொடுக்கும் திருவடி. நாம் இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவதற்கு உதவும் திருவடி. இந்த திருவடியை நம்ம பற்றிக்கிட்டு நம்மளுடைய பாவத்தை போக்கிக்கிட்டு நம்ம நிரந்தரமா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.